வணக்கம். நம்ம இந்த வீடியோல நம்ம செலக்ட் டிஸ்டிங்க்ட் பார்க்க போறோம் இந்த SQLல. ஸோ ஓகேவா? இப்போ செலக்ட் டிஸ்டிங்க்ட்னா என்ன ஃபர்ஸ்ட்டு? ஸோ செலக்ட் டிஸ்டிங்க்ட்னா இப்போ நம்ம ஒரு டேபிள்ல மல்டிபிள் ரோஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயீஸ் டேபிள எடுத்துக்குவோம். இதுல மல்டிபிள் ரோஸ் இருக்கும். அந்த ரோல ஏதாச்சும் ஒரு ரோ டூப்ளிகேட் ஆகவோ, மல்டிபிள் ரோஸ் வந்து டூப்ளிகேட்டா இருந்ததுன்னா, நமக்கு வந்து வியூ பண்ற செலக்ட் பண்ற ரெக்கார்டு வந்து டூப்ளிகேட் இல்லாம வேணும். அதுதான் ரெக்யர்மென்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம செலக்ட் டிஸ்டிங்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாயீஸ் டேபிள்ல டிபார்ட்மெண்ட் ஐடி செக் பண்ணீங்கன்னா, 2வது பாபுடைய எம்ப்ளாயி ஐடி பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதே வந்து ஈத்தனுடைய எம்ப்ளாயி ஐடியும் சாரி டிபார்ட்மெண்ட் ஐடியும் 2. ஸோ இப்போ வந்து நமக்கு டிஸ்டிங்க்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் வேணும் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணோம். இப்போ நமக்கு எப்படி ஒரு எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து டேட்டாவை வியூ பண்றது? இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி நம்ம வந்து நேற்று வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த query ரன் பண்ணுறோம். இப்போ query ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்துடும். நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட்னா இப்போ வந்து டிஸ்டிங்க்ட் வேல்யூ வந்து எதில் டிபார்ட்மெண்ட் ஐடியில் இருக்கிற எம்ப்ளாயி டேபிள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி காலத்தில் டிஸ்டிங்க்ட் வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ அதுக்கு வந்து டிஸ்டிங்க்ட் என்ன காணும் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் இதை கொடுத்து நம்ம query ரன் பண்ணோம்னா நமக்கு எம்ப்ளாயி ஓகே ஸ்டார் கொடுக்கக்கூடாது. ஸ்டார் வந்து நமக்கு எல்லா காலம் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து டிஸ்டிங்க்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி டிஸ்டிங்க்ட் வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ அதை சின்டெக்ஸ் எரர் காட்டுது. நம்ம மறுபடியும் ரீரன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டேட்டா வந்துருச்சா? நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்? டிபார்ட்மெண்ட் ஐடி ஸ்பெசிஃபிக் காலத்தை செலக்ட் பண்ணோம். அதில் வந்து டிஸ்டிங்க்ட் வேல்யூ மட்டும் எடுக்கிறோம். ஸோ அதுதான் எம்ப்ளாயி ஐடி. இதுதான் நம்ம டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணோம். இப்போ எம்ப்ளாயி டேபிள் இருக்கிற எல்லா காலத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் ரோ வைஸ் செக் பண்ணிட்டு அதில் ஒன்லி டிஸ்டிங்க்ட் வேல்யூ ரோ மட்டும் வேணும் அப்படின்னா நமக்கு செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டூப்ளிகேட்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். இப்போ இன்னைத்த கொஸ்டினுக்கு போவோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்னா சேலஞ்ச் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் டேபிளில் நமக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் நேம் ஆஃபீஸ் ஐடி இருக்குது. இதில் ஆஃபீஸ் ஐடி டூப்ளிகேட் இருக்குது. இப்போ வந்து என்ன சேலஞ்ச் உங்களுக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடியில் டிஸ்டிங்க்ட் ஆஃபீஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் டேபிளில் ஆஃபீஸ் ஐடி டிஸ்டிங்க்ட் வேல்யூ மட்டும் எடுக்கிற query எழுதி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ yeah, if you like this videos, please subscribe and share it with your friends. Thank you.